ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை vlog. இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக என்னோடய ப்ரீவியஸாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த ஒரு வாழைமரம் வந்து சாஞ்சு விழுந்திருந்து. ஸோ அந்த வாழைமரம் வந்து இப்போ நல்லா காஞ்சிட்டு, அந்த வாழைமரம் காஞ்ச அந்த நார்லேருந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், வாழைமரம் அந்த தார்லேருந்து நிறைய விஷயம் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயம் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் என்னோடய சேனலில் முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் கூட பார்த்துருவீங்க. இந்த எனக்கு மறந்து போச்சா, அந்த பனைமரம் அந்த வாழையில் வந்து செருப்பு செஞ்சுருந்தோம். பட் இந்த டைம் வந்து என்னோடய கண்ணாடிக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம். நம்ம ஊர் சைடு மேக்ஸிமம் அந்த வாழை இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேகு நிறைய விஷயம் க்ரியேட் பண்ணதுக்காண்டி அந்த வாழைத்தார் யூஸ் பண்ணாங்க. இப்போ செப்பல் கூட அதில் கூட க்ரியேட் பண்ணாங்க. பட் இது வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த வெள்ளரிக்காய் பழம் இருக்குல்ல, அது வந்து நல்லா பழுத்து இருக்கும்போது அதை வந்து பேக் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி வாழைத்தார் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் அது சின்ன வயசில் பார்த்துருக்கேன். மேபி நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு வாழை மரம் தான். இது விழுந்து ரொம்ப நல்லாவே ஆச்சு. நாங்கள் எடுக்கவே இல்லை. அது நல்லா காயிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ இங்கே ஒரு வாழை மரம் ஒன்று கிடக்கும். இதுவுமே நான் வந்து காய விட்டுட்டேன் நல்லா. ஏன்னா நல்லா காய்ஞ்சாதாங்க பூ கெட்டுதேக்காக இருந்தாலும் சரி, கூட செய்ததுக்காக இருந்தாலும் சரி, நல்லா பக்குவமாக இருக்கும். ஸோ நான் காஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒன்று ஒன்றா எடுக்க போகிறேன். நான் எடுக்கும்போதே நீங்களே பாருங்கள். நான் எதுக்கு கொஞ்சம் தயங்கி எடுக்கேன்னா, மேக்ஸிமம் இங்கே வந்து பாம்பு நிறையா சுற்றிட்டானே எங்கள் வீட்டை சுற்றி. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கேன். இந்த வாழை மரத்தில் இன்சைடு வந்து நல்லா ஈரமாக இருந்துச்சு. அதனால் எதாவது செவரட்டி பாம்பெலாம் இருந்தால் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுதேன். இதை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம் மக்களே. முக்கியமாக பார்த்திங்கன்னா கூட வந்து செய்வாங்க. தென் வந்து செருப்புலாம் நான் பார்த்தேன். சென்னையில் வந்து நான் ஒரு டைம் எக்ஸ்போ போகும்போது இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயம் பண்ணலாமான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் இதை சும்மா தூக்கி தூரப்படுவோம். பட் இப்போலாம் வந்து அதையுமே வந்து மணியாக்கி நிறைய விற்றுருந்தாங்க. இதெல்லாம் நல்லா காய போட்டு நாராக்கி அதை வந்து கலரில் முக்கி எடுத்து கூட பண்ணியதுக்காண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாழை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து வாழையை மிஸ் பண்ணாமல் நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டோர் வச்சுருக்கவங்ககிட்ட இதை வந்து சேல் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி நிறையா ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கி போடுற விஷயத்துலேருந்து ரொம்ப க்ரியேட்டிவான விஷயம் வந்து பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதனால தான் நான் வந்து இதை மேக் பண்ணுவேன். ஒரு ஆர்ட் சேனலும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா அதில் கன்சிஸ்டன்சி காட்ட முடியாது நம்மளால். அதுதான் ஒன்று. அதனால் இந்த சேனல்லையும் நான் வந்து அப்பப்போ என்னோடய க்ரியேட்டிவிட்டியான ஐடியாவை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஓடிடாதீங்க. நிறைய விஷயத்த உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலான் இருக்கேன். தென் என்னை பார்த்து கற்றுக்கிடுங்க நீங்களும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்க. ஏன்னா நிறைய ஜென்ரேஷன் இப்போ வந்து ஃபோன்லேயே அடிக்டடாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஃபோனை விட்டு அடிக்ட் இல்லாமல் ஆக்குறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கற்றுக்கிடுவாங்க. அது வந்து இப்போ இல்லைனாலும் நாளை பின்ன இண்டிபெண்ட்டாக ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகுறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலேருந்தும் புதுமான ஐடியாஸை வந்து அவங்களால கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. சரி மக்களே, நான் ரொம்ப பேசி போர் பண்ண விரும்பலை. இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பெல்லாம் பார்க்கலாம். நமக்கு வந்து 2 வாழை மரத்துலேருந்து நிறைய நார் கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, இந்த மாதிரி வாழைநார் வந்து எடுத்துக்கோங்க. தென் வந்து ஒரு சீசர், அதுக்கப்புறம் வந்து கிளிப்ஸு. இது கிளிப்ஸு எதுக்குன்னு நான் போக சொல்கிறேன். தென் இந்த பாக்ஸை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக வச்சு மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாழைநாரை வந்து நீங்கள் நனைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா பின்னுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பிஞ்சிரும். நான் வந்து அதுதான் பண்ண பெரிய தப்பு. ஆனால் அதுக்கப்புறம் நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லாவே வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்காக கொடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க.
அப்போ தான் உங்களுக்கு பின்னுதலுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பின்னுததாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு வந்து பண்ண முடியும். இல்லை நீங்கள் முன்ன பின்ன பண்ணது இல்லைன்னா அந்த வீடியோவில் செய்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வந்து பனை ஓலையிலே நிறையா டைம் வந்து பெட்டிலாம் செஞ்சுருப்போம். ஸோ அதே மெத்தட் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப் தாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரொம்ப கஷ்டமாக போயிட்டேன்னா யாராலையுமே பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதில் 1 by 1 வந்து ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து வைக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஹைட்டு அண்டு வந்து வித்து இந்த ரெண்டையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைட்டும் வித்தும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா பெட்டி சைஸில் கரெக்டாக வரும். ஏன்னா என்னோடய அந்த கண்ணாடி பாக்ஸை பார்த்தீங்கன்னா வித்து ஹைட் வந்து நல்லா பெருசாக இருக்குது, வித்து வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் மக்களே. இப்போ கிளிப்ஸு நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா கலந்து வந்துடக்கூடாது, அதுக்காண்டி தான் நம்ம வந்து கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கிராஸாக வச்சுட்டு இதுக்கு மேலே தான் அந்த பாக்ஸை வச்சு நம்ம வந்து வேவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து கிராஸாக வச்சுருக்கேன், இப்படி தான் வச்சு பின்னணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பின்னிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக நீங்கள் வந்து அந்த நார் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கிராஸாக வச்சிங்கன்னா அந்த நாரே நீங்கள் யூஸ் பண்ணி மேலே அப்படியே எழுப்பி கொண்டு போக முடியும். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் பின்ன பாருங்கள் எப்படி பின்னுதுன்னு சொல்லிவிட்டு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது நீங்கள் நிறையா பாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த மெத்தட் தான் நானும் யூஸ் பண்ணி பின்ன தைப்போம். இப்போ நீங்கள் 1 by 1 மேலே எழுப்பி அதே மாதிரி ஜிக்ஸாக வச்சுட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸு ஷேப்பில் வந்து வந்துடும். கரெக்டாக அந்த கண்ணாடி பாக்ஸு ஷேப்பில் வந்து வந்துடும். நீங்கள் இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து இதில் க்ரியேட் பண்ணலாம். செருப்பு வந்து செய்யலாம். இதே மெத்தடில் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி தென் வந்து கூடை பின்னதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். காய்கறி கூட இந்த மாதிரி நிறைய விஷயம் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெலாம் தூக்கி போடுறதா இருந்தால் யோசித்து தூக்கி போடுங்க. இந்த மாதிரி விஷயத்த டைம் கிடச்சா நீங்களுமே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேவ் பண்ண மெத்தட் பார்த்துட்டேன். இந்த மாதிரி தாங்க வேவ் பண்ணணும். நான் வந்து கையிலே வச்சு வேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிளிப்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வேவ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லை வந்து பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் வந்து இந்த வாழ்நாரை வந்து நினச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். பட் நான் நினைக்காம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட சூப்பராக வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் இப்படி தாங்க இருக்கும். நான் கீழே வரைக்கும் பாதி தான் இது பண்ணேன். அந்த கேப்புக்கு இன்னொரு இது செப்பரேட்டாக வந்து மேட் பண்ணி வச்சேன். ஸோ நான் எதுக்கு வந்து கட்டி வச்சுருக்கேன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காண்டி நான் வந்து இதை கெட்டி வச்சுட்டு தண்ணியில் முக்கிட்டேன். ஸோ தண்ணியில் முக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த நாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கிடும். அப்போ தான் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு திறக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் மேலே உள்ளது எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து பார்க்க மொட்டையாக இருக்குது. இது மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கு வந்து ஒரு கேப் ரெடி பண்ணுவேன். அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வாழைநார் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றி லாஸ்ட்டு வரைக்கும் வந்தோடனே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி சுற்றி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு வாழைநார் எடுத்து இதை வந்து சுற்றி கட்ட போகிறோம். அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லைனா வந்து நம்ம பூட்டும்போது கலந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இதை பார்க்கும்போதே. இதை சுற்றி கட்டும்போது நீங்கள் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி அதில் ஹோல் இருக்குல்ல, ஸோ அதில் இந்த மாதிரி சிசரை வச்சு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்து அதை வந்து ஒரு நாட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. நாட்டு போட்டதுக்கப்புறம் சுற்றி நம்ம வந்து வேவ் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் வந்து இதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஊசி இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட ஊசி இல்லை. நான் வந்து சும்மா கையிலே வந்து ஓட்டை போட்டு இதை வந்து சுற்ற போகிறேன். இதே மெத்தடை நீங்கள் வந்து பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணணும். தென் அதோட மூடிக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. தென் வந்து நம்ம திறந்து மூடும்போது நல்லாயிருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எக்கச்சக்கமான விஷயம் வந்து பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கற்று வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு சிறுதொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு 4 பெரியவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் வேலை வாங்கின மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் இந்த மாதிரி விஷயம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதோட மூடியாக நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இது ரெண்டையும் மூடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ஃபீல் வேறு லெவல். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்கச்சக்கமான விஷயம் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து இப்போ என்னோடய கண்ணாடியை வந்து போட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எனக்கு ஹாபியாக பண்ணது ரொம்பவே பிடிக்குங்க. ஃபைனலாக என்னோடய கண்ணாடியை வந்து இதில் போட்டு அதை மூடி வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. நம்மளோட இந்த மாதிரி விஷயம் அழிஞ்சிடாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஐ திங்க் இந்த ஒரு விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, கண்டிப்பாக ஒரு லைக்கு பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 3 டேஸ் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ பாய் மக்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கல் வரையில். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவா.